வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் சினி பூத்துல உங்களுக்காகவே சினிமா பத்தின பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். ராஜா சாப் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே பிரபாஸோடைய நடிப்பில் ஒரு படம் உருவாக போகுது அப்படின்னு சொன்னதுமே பெரிய ஹைப் வந்துருச்சு. அதுலேயும் இது ஹாரர் த்ரில்லர் படம் மாருதியோடைய இயக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக இந்த படம் பெரிய அளவில் ஹிட் தான். ஏன்னா மாளவிகா மோகனன், நிதி அகர்வால், யோகி பாபு அப்படின்னு சொல்லி இந்த காஸ்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த படமும் பெரிய அளவில் ஹிட் கொடுக்கும்னு ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. ஆனால் இந்த அப்டேட் தான் வந்துட்டே தவிர்த்து இந்த படத்தை பற்றின வேற எந்த ரிலீஸ் அப்டேட்டோ இல்லை டீசர் ட்ரைலர் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயமும் வராமல் இருந்ததுனால படம் எடுக்கிறாங்களா இல்லை படம் இப்போ கிடப்பில் நிற்குதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த படத்து மேலே இருந்த ஹைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தமனுடைய இசையில் இந்த படத்துடைய இசையமைப்பு பணிகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த படத்துடைய சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. படத்துடைய பாடல்கள் ஷூட் பண்ணும், இன்னும் மீதமுள்ள ஒரு சில ஸ்டண்ட் காட்சிகள்லாம் ஷூட் பண்ணும், அண்ட் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மாருதி. அது இல்லாமல் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் கரெக்டான நேரத்தை குறித்து வச்சுருக்காங்க. அந்த டைமில் வரும், அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு வரும்னு சொன்னதுனால இப்போது பிரபாஸோடைய ரசிகர்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ், கிரிமினல் மாதிரியான திரைப்படங்கள் இப்போது ரிலீஸ்க்கு காத்திருக்கு கௌதம் ராம் கார்த்திக்கு. ஜிஆர்கே உடைய 19வது திரைப்படம் உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. தீனா ராகவனுடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் இப்போ கௌதம் ராம் கார்த்திக் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துடைய பூஜையும் போட்டிருக்காங்க. படம் ஒரு காமெடி கலந்த அரசியல் திரைப்படமாக உருவாக போதான். தென்னிந்தியா கதைக்களம் தான். அதனால் இந்த படத்துக்கு தேவையான எல்லா வேலைகளும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் படத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது கௌதம் கார்த்திகோடைய ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ கௌதம் ராம் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சாலே போதுன்ற மாதிரியான நிலைமைக்கு இப்போ வந்துட்டு இருந்தார். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவர் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதனால் ஹீரோய்க்கான நல்ல ஸ்கிரிப்ட் வர வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பட்ஜெட் படங்களில் நல்ல கதாபாத்திரம் தான் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய திரைப்படங்களும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வரிசையில் இப்போ மறுபடியும் கதாநாயகனாக களமிறங்கி கலக்க காத்திருக்காரு. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாரி செல்வராஜோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிற படங்கள் ஒரு தனி ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். பரியேறும் பெருமாள், கர்ணன் அப்படின்ற மாதிரியான படங்கள்லாம் கொடுத்து அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவரை செட் பண்ணி வச்சிருக்காரு தமிழ் சினிமாவில். அடுத்தபடியாக விக்ரமோடைய மகனான துருவிக்ரமோடைய நடிப்பில் ஒரு படம் உருவாக போது அது மாரி செல்வராஜ் தான் இயக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் பைசன் காலமாடான் அப்படின்ற படம். இந்த பைசன் படமும் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஷூட்டிங்கெல்லாம். அதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக ஒரு 3 months கிட்ட இந்த படத்துக்கு தேவையான வேலைகள்லாம் துருவிக்ரமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அண்ட் இப்போ இந்த படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அந்தளவுக்கு இந்த படத்தை ரொம்ப வேகமாக பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த வேகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அடுத்த மாதமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியாச்சு. மே 16ஆம் தேதி தியேட்டரில் உங்களை வந்து பார்க்கும் பைசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஜமாவே இந்த ஜல்லிக்கட்டில் திறந்து விட்ட மாதிரி தான் காளைகள்லாம் பறக்குது. அந்த மாதிரியான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லலாம். இந்த மே மாதம் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக காத்திருக்கு. அதில் பைசனும் போட்டி போட போகுது அப்படின்னும் போது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் ரெட்ரோ அப்படின்ற படம் உருவாகிருச்சு. இந்த படத்தை மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானும் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படத்துடைய வேலைகள் இப்போ வேகம் எடுத்திருக்கு. ஆனால் இதுவுமே படத்துடைய ட்ரெய்லராக இருக்கட்டும் இல்லை ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் நடக்கலையேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வரக்கூடிய 18ஆம் தேதி இந்த ரெண்டையுமே ஒரே டைமில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களாம் எடுக்கிறதுக்கு. அதை இப்போ எடுத்து முடிச்சாச்சு. அதனால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இனி படத்துடைய ப்ரமோஷன்ஸில் இறங்க ஆரம்பிக்கலாம். அது பாட்டுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி 2 வேலைகளையும் சைமல்டேனியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டாக நமக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த மே மாதம் மாநாடு படம் ரிலீஸு. வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில் சிம்புவோடைய நடிப்பில் மாநாடு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ 2021 ரிலீஸ் பண்ணிட்டாங்களேப்பா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது, இங்கே கிடையாதுங்க. ஜப்பானில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ மே மாதம் ஜப்பான் ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக மாநாடு திரைப்படம் போகுது. இந்த திரைப்படத்துடைய ஒரு மிக முக்கியமான தூணான சுரேஷ் காமாட்சி விஷயங்களை சொல்லியிருக்காரு. பறவை அப்படின்றது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி போனாலும் அதை ரசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பறவை தான் இந்த மாநாடு படம். இது ஜப்பான் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லூப் ஹோல் அப்படின்ற கான்செப்ட் கண்டிப்பாக உலகளாவியலான ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரியான ஒன்று. அதனால் சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய வேலைகள் ரிலீஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களாம். இப்போ தான் அதுக்கான நேரம் கூடி வந்திருக்கு. அதனால் ஜப்பானில் இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ மாநாடு ரிலீசிங் இன் ஜப்பான். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.